வணக்கம் நண்பர்களே, இது டிஎன்பிசி குரூப் ஃபார் ஹிஸ்ட்ரி சிந்து சமவெளி நாகரிகம் ஆன்லைன் லைவ் கிளாஸ் 5. இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம வகுப்புக்கு போகலாம். நேற்றைய வகுப்போட தொடர்ச்சி இது. ஆக்சுவலாக அந்த காலத்தில் அந்த ஐவிசி பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் பில்டிங். அவங்களுடைய வாசல் பார்த்திங்கன்னா மெயின் ரோடுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்திருக்கு. ரீசன் என்னென்னா எந்த ஒரு இதுக்குமே, அதாவது வாசலுக்குமே கதவு கிடையாது. ஸோ இதுதான் விஷயம். டோட்டல் வியூ அர்பன் பிளானிங் பற்றி பேசும் பொழுது முதல்ல சிட்டாடல், அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் உயர்ந்த பகுதி, அடுத்தது லோயர் டவுனு. லோயர் டவுனில் பார்த்திங்கன்னா சரியான விதத்தில் என்ன வச்சுருக்காங்க, கழிவுநீர் தொட்டி, கழிவுநீருக்கு அமைக்கப்பட்டிருந்துச்சு. அது இல்லாமல் ரோடு கரெக்டாக ஒன்று செங்குத்தாக வெட்டி கொள்ளும் வகையில் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட், ஒவ்வொரு செக்டார்லேயும் பார்த்திங்கன்னா 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு மாளிகைகள் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. சரிங்களா, இதை பேர் சிட்டாடல்னு சொல்லுவோம். இதை பற்றி வேணால் இதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ நான் நோட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தே ஆர் மெஷர்டு, அதாவது இந்த விஷயமெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப இதெல்லாமே நம்ம பேசி முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக ஐவிசி மக்கள், அதாவது நோட்ஸ் எழுதிக்கங்க, கண்டிப்பாக சிந்து வேலி சிவிலைசேஷன் மக்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட அளவுகளை பயன்படுத்தி இருக்கின்றனர். ஆனால் அதை எவ்வாறு அழைப்பார்கள், அதாவது எவ்வாறு அழைப்பார்கள் என்று தெரியாது. ஸோ அந்த அளவைகளை எப்படி அழைப்போம், நம்ம லிட்டர்ஸ், we are called லிட்டர்ஸ், சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எப்படி அவங்க அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெரியாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா கிச்சன்ஸ் இருந்திருக்கு, வாஷ்ரூம் இருந்திருக்கு, குளியலறைகள் இருந்திருக்கு, கோட்டா அதாவது சமையலறை இருந்திருக்கு. ஸோ அது ஓய்வறை இருந்திருக்கு. குளியலறையிலிருந்து வெளிவர கழிவு நீர்கள் எப்படி சரியான விதத்தில் இப்போ 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெளிவர கழிவு நீர் குழாயை ஒரு மிகப்பெரிய குழாயோடு இணைச்சி அதை பெரிய மெயின் ரோட் சைடில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்குன்னா இதோட இணைச்சிருக்காங்க. ஸோ அவங்க அப்போ கழிவுநீர் அதாவது வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்டு சாலிட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் தெளிவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புலப்படுது. அதை தான் சொல்லிங்க, அனைத்து வீடு கழிவுநீர் பாதைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு பிரதான சாலையின் ஓரத்தில் உள்ள பிரதான சாலையின் கழிவுநீர் பாதையில் இணைக்கப்பட்டு இருந்தன. தேவையில்லாத கழிவுநீர் ஆகிலும் அது நேரடியாக பிரதான கழிவுநீர் பாதையில் இணைக்கப்பட்டு இருந்தது. சரிங்களா, நம்ம இங்கிலீஷில் பேசணும்னா சிம்பிள் தான். நான் சொல்கிறேன் இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கோங்க. இன் திஸ் டிவைடட் இன்டு 2 parts, western side is citadel were created. It is upraised platform. Western side citadel was created and upraised platform fortified. They are fortifiedனா என்ன அர்த்தம்னா, இந்த சிட்டாடல் மட்டும் எப்படி இருந்ததுன்னா, fortifiedனா என்ன அர்த்தம், 4 பக்கமும் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா மதில் சுவர்கள் அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சிட்டாடல் பார்த்திங்கன்னா ரூலிங் ரிச் பீப்புள்ஸ் இருந்த இடம் தான் சிட்டாடல்னு சொல்கிறோம். சிட்டாடல் இருந்த இடம் ரிச் பீப்புள்ஸு. இங்கே யாரெல்லாம் இருந்திருக்கேன், இட் வாஸ் மென்ட் ஃபார் ஹேபிடேஷன் ஆஃப் த கமிஷனர். எங்கே சிட்டாடலில் யார் இருந்தாங்கன்னா காமனர் கிடையாது. சிட்டாடலில் யாரெல்லாம் இருந்தாங்க, ரிச் பீப்புள்ஸ் இருந்தாங்க, ட்ரேடர்ஸ் இருந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லோயர் பீப்புள், லோயர் டவுனில் காமனர்ஸ் இருந்திருக்காங்க. காமனர்ஸ் அப்படின்னா என்னது, ஏழை எளியவர்கள். ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்படி பிரிச்சுருந்தாங்கன்னா செக்டாஸாக பிரிச்சுருக்காங்க. செக்டாஸ் ஆங்கிலத்திலே தெரிஞ்சுக்கிங்க, செக்டாஸாக பிரிச்சுருக்காங்க. நல்ல நெட்வொர்க் அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஒரு பெரிய இடம்னா நல்லா இப்போ இப்படி பிரித்து நீட்டாக ஒரு ரோடு சைடில் மக்கள், ஒரு ரோடு சைடில் மக்கள், ஒரு ரோடு சைடில் மக்கள் அப்படிங்கிற மாதிரி சரியான விதத்தில் பிரிச்சிருக்காங்க. இது எப்படி இருந்ததுன்னா சட்டக வடிவத்தில் இருக்குது. சட்டக வடிவம், கிரிட் பேட்டர்ன். கொஷின் கேட்பாங்க, GRI கிரிட் பேட்டர்ன். ஸோ
கிரிட் பேட்டர்னில் தான் என்ன சொல்லியிருக்க, எல்லாமே சிட்டியில் இருக்க ரோட்ஸ் எல்லாம் அமைஞ்சிருந்துச்சு. அடுத்தது வந்து ரோட் கட் யூஸ்டு ஈச் அதர் ரைட் ஆங்கிள் பேட்டர்ன். அதாவது ரோடு எப்படி கட் ஆயிருந்தது, ரோட் பொறுத்த வரைக்கும் எப்படி கட் ஆயிருந்ததுன்னா ரைட் ஆங்கிள் பேட்டர்னில் கட் ஆயிருந்துச்சு. வாட் இஸ் மை ரைட் ஹேண்டர்? சரிங்களா. அடுத்தது வந்து ரெண்டு சைடு, அதாவது ரோடுக்கு ரெண்டு பக்கமும் எப்படி இருந்தது, அந்த டிச்னா என்ன அர்த்தம், கழிவுநீர் பாதைகள் சரியாக அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ நோட் பண்ணிக்கங்க, திரும்ப சொல்கிறேன். இட் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். இது 2 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று ஹையர் டவுன், வெஸ்டர்ன் சைடு வந்து ஹையர் டவுன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெஸ்டர்ன் சைடுனா எந்த, வெஸ்டர்ன் சைடு வந்து ஈஸ்ட், இது ஈஸ்டர்ன் சைடு. ஸோ கிழக்கு பகுதி, அந்த மேற்கு பகுதி. ஸோ கிழக்கு பகுதியில் வந்து உயர்ந்த மாளிகைகள், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்கெல்லாம் வாழ்ந்தக்கூடிய இடம். சரிங்களா. அதான் அதை வந்து சிட்டாடல்னு சொல்கிறோம். சிட்டாடல் இஸ் ரூல்டு ஏரியா. அதாவது ரூல்டு ஏரியானா அதை கண்ட்ரோல் பண்ணவங்க இருந்த இடம். அடுத்து இட் வாஸ் த ஹேபிடேஷன் ஆஃப் அங்கே வந்து இட் வாஸ் ஹேபிடேட்டர் ஆஃப், எப்படி சொல்லலாம்னா அதுக்கு வந்து அந்த ஹையர் இடம் இருக்கு இல்லைங்களா, சிட்டாடல் பகுதி வந்து யாரெல்லாம் வந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னா ட்ரேடர்ஸ், மெர்ச்சன்டைன்ஸ். சரிங்களா. வணிகர்கள் வாழ்ந்தார்கள். அதே லோயர் பீப்புள் வந்து காமன் பீப்புள்ஸ் ஆர் தேர். நோட் பண்ணிக்க, இட் வாஸ் மஸ்ட் பி ஹேபிடேட்டட் ஆஃப் காமனர்ஸ். That lower town was divided into various sector. It very good network, which is grid pattern. Road cut each other right angle pattern, and both the sides of road very good drain are created. Main notes அது மட்டும் அப்படி நோட்டுன்னு போட்டு எழுதிக்கங்க. The drain were created with gypsum which absorb the water and waste left begin. Also drain covered stone or brick slab. ஓகேங்களா. தமிழில் சொல்கிறேன். இந்த லோயர் டவுன், கீழ் நகரம் வந்து காமன் பீப்புள்ஸ், அதாவது குடியானவர்கள் வாழ்ந்த இடம். அந்த இடம் வந்து எப்படி இருந்ததுன்னா நல்லா கிரிட் பேட்டர்னில் சட்டக வடிவத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பிரிக்கப்பட்டு இருந்துச்சு. ரோடு வந்து என்ன செய்யணும், ரைட் ஆங்கிள் பேட்டர்ன், அதாவது என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, செவ்வக வடிவத்தில் என்ன பண்ணியிருந்தது, ரோடுகள் ஒவ்வொன்றுக்கு ஒன்று வெட்டப்பட்டிருந்தது. எல்லாமே ரோடு புறமேற்றி செவ்வக வடிவத்தில் இருந்தது. அந்த ரோடின் இரு பகுதியிலும் நன்கு கட்டமைக்கப்பட்ட கழிவுநீர் குழாய் இருந்துச்சு. ஸோ வீடுகளிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுநீர் குழாய்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சாலிட் வேஸ்ட், அதாவது திட கழிவு மேலாண்மையை சரியாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. அந்த திட கழிவு மேலாண்மை பயன்படுத்தப்பட்ட இடம் தான் வந்து இது நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இருந்தது. இது வந்து எதால் உருவாக்கப்பட்டது, ஜிப்சம் அப்படிங்கிற அந்த கற்களால் உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட், அதில் வந்து அடுத்தது இன்சைட் த செக்டார். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேலம் எஜுகேஷனில் டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் கிளாஸஸ் ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிள் தான். எவ்ரிடே, அதாவது 6:30 8 வரைக்கும் உங்களுக்கு வகுப்புகள் இருக்கும். எப்படின்னா ஜூம் மீட்லேயோ இல்லை கூகுள் மீட்லேயோ வகுப்புகள் இருக்கும். ஜூம் மீட் அல்லது கூகுள் மீட்டில் டெய்லி வகுப்புகள் இருக்கும். அடுத்தது டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பிடிஎஃப் மட்டும் கிடையாது, இந்த டெஸ்ட் பிடிஎஃபோடு சேர்த்து நான் என்ன செய்ய போகிறேன்னா அதுக்கு ரிவ்யூ கொடுப்போம் நம்மளுடைய சேனலில். சரிங்களா. ஸோ டெஸ்ட் பிடிஎஃப் ஆன்சர் கீ கொடுத்துட்டு அப்படியே முடிச்சிட மாட்டோம். அந்த டெஸ்ட் கீ எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டோட்டலாக ஒவ்வொரு கொஷினையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுவும் லைவ்லேயே நடக்கும்.
ஸோ இதுக்கு மொத்தம் 120 நாட்கள், மொத்தம் எத்தனை 120 நாட்கள் கிளாஸ் போட்டுலாம் பிளான் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஆப்ஷன் பி, அதாவது வரலாறு, அரசியலமைப்பு, கணிதம், அடுத்தது புவியியல், எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், இவை அனைத்துமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லாத்துலேயுமே டெஸ்ட்டும் இருக்கும். டெய்லியும் வகுப்புகள் வேகமாக போகும். உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுப்போம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 50லேருந்து 75 டெஸ்ட் இருக்கும். ஆஃப்டர் 120 பார்த்தீங்கன்னா மெர்ஜ்டு டெஸ்ட்டு. இப்போ அறிவியலில் முதல்ல சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. இப்போ சாப்டர் 1 சாப்டர் 2 டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அடுத்தது ஆஃப்டர் 120 பார்த்தீங்கன்னா சாப்டர் 3+4 1+2 அப்படி ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டெஸ்ட் ஒன்று எழுதுவீங்க. இந்த மாதிரி டெஸ்ட்டு பார்த்து கண்டக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதோட ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்துருவோம், ரிவைஸும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ தேவையானவர்கள் பயன்படுத்திக்கங்க. சார் நான் இதில் இந்த கிளாஸில் எப்படி சார் இணையிறது? சிம்பிள் தான். சேலம் எஜுகேஷன், இதோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சேலம் எஜுகேஷன் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கும். ஸோ அந்த சேனத்தில் இணைஞ்சிக்கங்க. அடுத்தது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8667492674. இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த டெஸ்ட்டு இந்த கிளாஸில் இணையலாம், கண்டிப்பாக இணையலாம். தேவையானவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? சரிங்களா? ஸோ அடுத்தது இன்சைட் த செக்டார். இப்போ வந்து இந்த செக்டார் பற்றி பேசணும். ஆமாம் தானே? இந்த செக்டார் பற்றி பேசணும். ஆமாம், இதுதான் ரோடு, இது ட்ரைனேஜு. ஸோ இந்த செக்டாருக்குள்ளே மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தெரியணும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டாருக்குள்ளேயும் சிங்கிள், டபுள், ட்ரிபிள் 3மே இருந்ததுன்னு சொன்னேன். இதை வச்சு நம்ம எப்படி யோசிக்கலாம்? அதாவது மக்கள் வாழ்வியல் முறை அப்படி வச்சுக்கலாம். தி இன்சைட் தி செக்டார், வாட் இஸ் த சொசைட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் லிவிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்ஸ் எழுதிக்கங்க ஃபஸ்ட்டு. நான் நோட்ஸ் முடித்தேன், அப்புறமா நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆங்கிலம் மீடியத்துக்கு. இனி இன்சைட் த செக்டார், ஹவுஸ் வேர் கிரியேட்டட். These in terms of single story, double story, triple story houses. Understand? அதாவது மக்கள் அந்த இன்சைட் அந்த செக்டாருக்குள்ள மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா, அதாவது ஓரடுக்கு மாளிகை வீடு இருந்திருக்கு, 2 அடுக்கு வீடு இருந்திருக்கும், 3 அடுக்கு வீடு இருந்திருக்கு. இப்போ இதிலிருந்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது மக்கள் ஈக்குவாலிட்டியாக இருந்திருக்காங்க. பட் அவங்களுடைய இன்கம்மை பொறுத்து இப்போ ஒரு கொஷின் கேட்குறவங்கள, ஸோ இதை தமிழில் சொல்கிறேன். அந்த செக்டாருங்கிறது தமிழில் எப்படி சொல்ல போகிறோம்? அந்த செக்டாருக்குள்ளே வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அங்கே வீடுகள் பார்த்திங்கன்னா
ஓரடுக்கும் இருந்திருக்கு, ஈரடுக்கு, மூன்றடுக்கு போன்ற வீடுகள் இருந்துள்ளன. சரிங்க சார். இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். கன்சிஸ்ட் ஆஃப் ஐவிசி ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறாங்க. நான் ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறேன். ஐவிசி, அதாவது ஐவிசின்னா தெரியும், சிந்து சமவெளி பீப்புள்ஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள்ஸ், மனிதர்கள் எந்த மாதிரியான கட்டமைப்புடன் வாழ்ந்திருக்காங்க? எந்த மாதிரி கட்டமைப்பு? சமூக கட்டமைப்பு, சாரி, சொசைட்டி கன்சிஸ்டிங் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்கிலத்தில் தி சொசைட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் ஐவிசி. ஸோ எப்படி இருந்திருப்பாங்க? கண்டிப்பாக இந்த கேள்வி இருக்கும். எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, நம்மளை வந்து மாட்ட விடுறதுக்குன்னே இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஏன்னா நம்ம புக்லேயும் கிடையாது. ஸோ நாம் என்ன செஞ்சுருவோம் அப்படின்னம்னா யோசிப்போம். அப்போ நாம் என்ன செய்யணுன்னா, வி ஆர் யூஸிங் ஆர் சிக்ஸ்த் சென்ஸ். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஊர்லேயே எடுத்துக்குவோம். இப்போ அப்படி கிடையாது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் குடிசை பகுதியெல்லாம் ஒரு சைடும், மாட மாளிகையெல்லாம் ஒரு சைடும் இருக்கும். இப்போ அதையும், இப்போ புவர் பீப்புள்ஸ்லாம் ஒரு சைடும், நல்ல ரிச் பீப்புள்ஸ்லாம் ஒரு சைடும் இருந்தாங்க. ஸோ இப்போ நல்லா யோசிங்க. அப்போ யூ ஷுட் இமேஜின் இன் புவர் பீப்புள்ஸ் லிவிங் வேர் ஸ்லம்ஸ், திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர், அந்த கடற்கரையோரம். ஸோ நான் சொல்கிறது இப்போ கிடையாது, ஒரு 40க்கு முன்னாடி, 40s முன்னாடி. ஸோ நம்ம யோசிக்கலாம், இந்த மாதிரி ஒரு சூழலில் அப்போ அங்கே எல்லாமே குடிசையாக தான் இருக்கும். ஒரு சைடு நல்லா வெல்த்தி பீப்புள்ஸ்லாம் வாழ்வாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், நகரத்தில் நல்லா வெல்த்தி பீப்புள்ஸ் இருப்பாங்க, கிராமத்தில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சொசைட்டி இன்இக்வாலிட்டியா, அதாவது சம உரிமை கிடையாது, சம நீதி, சொசைட்டி என்ன சொல்கிறது, சமூகம் வந்து பேலன்ஸ்டாக இல்லை. ஆனால் ஒரே செக்டாருக்குள்ளே இங்கே சிங்கிளும் இருக்குது, டபுளும் இருக்குது, ட்ரிபிள் ஸ்டோரியும் இருக்குது. ஐம் கிளியர்? சிங்கிளும் இருக்குது, டபுளும் இருக்குது, ட்ரிபிள் ஸ்டோரியும் இருக்குது. அப்போ மக்கள் வந்து இன்இக்வாலிட்டி கிடையாது. அங்கே என்ன இருக்குதுன்னா, ஆங்கிலத்தில் நல்ல ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்ட்ராட்டிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாசிஃபை அப்படிம்பாங்க. கிளாசிஃபை இன்இக்வாலிட்டி பேஸ்ட் ஆன் த இன்கம். அதாவது இவன் இங்கே 10 ரூபா சம்பளம் வாங்குறோன்னு இங்கே இருந்துக்கலாம், 20 ரூபா சம்பளம் வாங்குறோன்னு இங்கே இருக்கலாம், 30 ரூபா சம்பளம் வாங்குறோன்னு இங்கே இருந்துக்கலாம். ஆனால் 10 ரூபா சம்பளம் வாங்குறவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டிக்கிறான், 20 ரூபா சம்பளம் வாங்கினவன் அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டியிருக்கான், 30 ரூபா சம்பளம் வாங்கினவன் அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டியிருக்கான். ஆனால் எல்லாருமே ஒரே சைடு தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பேஸ்ட் ஆன் இன்கம் வந்து இன்இக்வாலிட்டியாக இருக்கலாம். பட் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, நீ வந்து பணக்காரன் ஒரு ஓரமாக இருக்கணும், நான் வந்து மிடில் கிளாஸ் ஒரு இந்த இடத்துல தான் இருக்கணும், நீ ஏழை ஊருக்கு வெளியே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எங்கே இருக்குது, காமனர்ஸில் கிடையாது. நீங்கள் உடனே யோசிக்கலாம், ட்ரேடர்ஸ்லாம் அங்கே தானே இருக்காங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், ட்ரேடர்ஸு, மெர்ச்சன்டைசர்லாம் ஏன் அங்கே இருக்காங்க? அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன், சிட்டாடலில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புள்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் அப்படிங்கிறத. ஸோ இங்கே வந்து 10, 20, 30, அதான் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஸோ அவங்களுடைய பேஸ்டு பை த என்ன சொல்கிறது, சேலரியை பொறுத்து அவன் வீடு கட்டிக்கலாம், அவன் எதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இன்கம் ஈக்குவாலிட்டி, அதாவது இன்கம் இன்இக்வாலிட்டி இருந்திருக்கு. அதில் மட்டும் நம்ம மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரே இடத்துல 10 ரூபா சம்பளம் வாங்குறவனு இருந்திருக்கான், 20 ரூபா அதை விட கொஞ்சம் சேர்த்து இன்கம் வாங்குறவனுக்கு அதை விட சேர்த்து. அப்போ கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாய்ப்புகள் சரியாக சமமாக வழங்கப்பட்டுள்ளது. வாழும் வாய்ப்பு, ரைட் டு லிவிங்,
ரைட் டு லிவிங் என்ன பண்ணுறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்ன ஆர்டிகல்ஸ். ரைட் டு லிவிங் அப்படிங்கிறது மேனகா காந்தி கேஸ். மேனகா காந்தி, அதாவது ரைட் டு லிவிங்னா நாட் ஓன்லி ஹியூமன் ஆல்சோ அனிமல்ஸ். ஓகேங்களா? நம்மளுடைய இந்த ஆர்டிக்கல் வந்து எந்த ஆர்டிக்கலில் வருது? ரைட் டு லிவிங் அப்படிங்கிறது, ரைட் டு லிவிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக மக்கள் வந்து ரைட் டு லிவிங் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ரைட் டு லிவிங், ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தம். வாய்ப்புகள் சரிசமமாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் சரிசமமாக வழங்கப்பட்டு இருக்கு. கொஷின் இப்படி தான் கேட்பான், பின்னாடி இருக்கிறதுல எது தவறு? சிந்து சமவெளி மக்களில் லோயர் டவுனில் மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் சமமாக வழங்கப்பட்டு இருக்கு. இன்கம் இன்இக்வாலிட்டி, அதாவது அவங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் பிரிந்து வாழ்ந்தனர். கண்டிப்பாக அதுவும் தவறு. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கான விஷயமெல்லாம் நோட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறேன். கன்சிஸ்டிங் ஆஃப் ஐவிசி, சொசைட்டி கன்சிஸ்டிங் ஐவிசி அரேஞ்ச்டு இன்இக்வாலிட்டி பேஸ்ட் ஆன் இன்கம் but equal opportunity to one sector. All houses are one by one. ஓகேவா? கிளியரா? தமிழில் சொல்லணும்னா, அந்த செக்டாருக்குள்ளே வாழ்ந்த மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா சரிசமமான வாய்ப்புகளை பெற்றிருந்தனர். ஆனால் வருமானம் வந்து வித்தியாசப்பட்டாலும் சரிசமமாக வாழும் வாய்ப்பு, சரிசமமாக ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே சரிசமமாக இருந்து அந்த இடத்துல வாழ்கிறக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்கம் வந்து இன்இக்வாலிட்டியாக இருந்திருக்கு. சரி, அடுத்தது இந்த வீடுகள் பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடுகள் நான் முன்னாடியே சொன்னேன். என்ன சொல்லியிருக்கேன்? இந்த வீடுகள் சொன்ன இல்லைங்களா, இந்த வீடுகள் எப்படி கட்டப்பட்டிருந்திருக்கு? கண்டிப்பாக சரியான அளவுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன். அந்த சுட்ட செங்கலானது சரிசமமாக இருந்திருக்கு. எல்லா செங்கலும் ஒரே மாதிரியான சைஸில் இருந்திருக்கு. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4:2:1 லென்த்து பர்த்து ஹைட்டு ரேஷியோவில் இருந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கிளியரா? அந்த செங்கலோட நீள அகலம் எவ்வளவு? இந்த செங்கலோட நீளம் வந்து 4, அகலம் வந்து 2, அகலம் வந்து வித்து, அதாவது இது 2, ஹைட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1. புரியுதுங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4:2:1. அடுத்தது முக்கியமான விஷயம் நம்ம பற்றி பேசணுன்னா கிரானரிஸ்னா தானிய நெற்களஞ்சியம். சரிப்பா, ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் கொஸ்டின், இந்த தானிய நெற்களஞ்சியம் பார்த்தீங்க, கிரானரிஸ் தானிய நெற்களஞ்சியம் எல்லா இடத்துலையுமே காமனாக நிறைய இடத்துல கிடைச்சிது. அந்த நெற்களஞ்சியம் எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன். அந்த காலத்தில் என்ன பண்ண, கோதுமையும் பார்லியும் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ ஏன் சார் நெற்களஞ்சியத்தை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசணும் கேட்கலாம். ஏன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. இந்த நெற்களஞ்சியம், இப்போ நம்ம அந்த ரூம் இருக்குது, இப்போ நமக்கு சுற்றி ரூம் இருக்குது, எந்த ஒரு காற்றும் போகாமல் நான் என்ன செஞ்சிட்றேன் அப்படின்னா அடைச்சி அதுக்குள்ளே நான் ஒரு கோதுமையோ இதையோ போட்டு லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நெற்களஞ்சியம்னா தானிய களஞ்சியம், அவ்வளோதான்.
என்ன நடக்கும் அப்படின்னா கோதுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று போகாமல் ஆனோரபிக் ரெஸ்பிரேஷன் நடந்துடும். என்னாகும், அதிகப்படியான கோதுமையை போடும் பொழுது அதிக அழுத்தத்தால் ஹீட் ஆகி காற்றில்லா சூழலில் ஃபெர்மெண்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஃபெர்மெண்டேஷனை தமிழில் வந்து எப்படி சொல்கிறது, நொதித்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி நொதித்தல் வினை நடக்கும். காற்றில்லா நொதித்தல் நிலை வேலை நடந்து என்ன நடக்கும்னா அந்த கோதுமையானது ஸ்பாயில் ஆகிடும். அப்போ சார் இந்த பாக்ஸ் இருக்குது, அப்போ ஓட்டை போட்டுடலாமா? எவ்வளோ ஓட்டை போடலாம்? அப்போ ஓட்டை போட்டிருந்தேன்னா ஓட்டை போட்ட இதில் வந்து நான் கோதுமையை ஃபில் பண்ணேன்னா, அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சாக்கில் பிளாஸ்டிக் சாக்கில் அடைச்ச காட்டிலும் நம்ம அந்த காலத்தில் சணல் சாக்கில் நிறைய விஷயம் போட்டு வைப்பாங்க. அப்போ தான் காற்று உள்ளே போய்ட்டு வெளியே வரப்போ ட்ரையாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த தானிய நெற்களஞ்சியத்தை வடிவமைச்சிருக்காங்க. அது எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரியான விதத்தில் எங்கெல்லாம் ஓட்டை இருந்தால் எங்கெல்லாம் காற்று உள்ளே போயிட்டு கரெக்டாக வெளியே போகிறோம் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த தானிய நெற்களஞ்சியம் என்ன பண்ணியிருக்க, தேர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன் தானிய நெற்களஞ்சியத்தை பற்றி இவ்வளோ பேசணும்? நெற்களஞ்சியம்ங்கிறது என்ன, 4 செவரு கட்டிட்டு உள்ளே வந்து தானியத்தை போட்டு மூடி வச்சிடலாமே. அதிகப்படியான பெருசாக இருந்தாலும் என்ன ஆகிடும், உங்களுக்கு பூச்சிகள்லாம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உள்ளே போகிற அதே மாதிரி தானிய நெற்களஞ்சியம் உள்ளே கொட்டுறோம், ஓட்டை இருக்குது, ஓட்டை வழியாக தானியம் வெளியே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. காற்று உள்ளே போகணும், அதே டைமில் தானியமும் வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி விஷயம் அத்தனையுமே என்ன செஞ்சுருந்தாங்க, ஒரு அறிவியல் ரீதியான இதெல்லாம் இன்ஜினியரிங், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியரிங்கோட வேலை. இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்து அந்த தானிய நெற்களஞ்சியத்தை வடிவமைச்சு அதை பயன்படுத்தி இருக்காங்க. அதனால தான் தானிய நெற்களஞ்சியத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேச வரோம். புரியுதுங்களா? அடுத்தது நோட் பண்ணிக்கங்க இன்னொரு விஷயம், அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த ரோடை பற்றி பேசணும். ஒவ்வொன்றும் வெட்டிக்குதுன்னு நான் சொன்னேன். இந்த ரோடு வந்து எதால் மேக் பண்ணியிருந்தாங்கன்னா அன்பர்ன்டு பிரிக்ஸ். சில இடத்துல வந்து அன்பர்ன்டுனா என்ன அர்த்தம், அதாவது சன்ரைடு பர்ன், அதாவது வெயிலில் உலர்த்தப்பட்ட அந்த செங்கல்களை பயன்படுத்தி ரோடுகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அங்கே அவ்வளோ பெரிய, அப்போ கண்டிப்பாக வெஹிக்கிள்ஸ் பெருசாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெஹிக்கிள் இருந்திருந்ததுன்னா அழுத்தம் கொடுத்த அந்த ரோட்டில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அழுத்தம் இருந்திருக்கும். ஸோ மக்களும் வந்து அந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்து நடந்த மாதிரியும் தெரியலை. ஸோ அன்வர்ன்டு பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்திருக்கு. சில இடத்துல ஸ்டோன்ஸும் பயன்படுத்தியிருக்காங்க. பட் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா சன்ரைட் பிரிக்ஸ், அதாவது சூரியனால் உலர்த்தப்பட்ட செங்கல்களை பயன்படுத்தியே ரோடுகள் அமைக்கப்பட்டிருந்தன. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது நோட்டட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது யாரும் சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு கிரானரிஸ் பற்றி பேசியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா காமன் பாத். ஸோ இந்த காமன் பாத் அப்படின்ற சொல்லுவோம். நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன், காமன் பாத்னா தமிழில் பெரிய குளம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த குளம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிடுவோம். சரி, குளம் முதல்ல இப்போ ஆக்சுவலாக இருக்கையில் பெரிய குளம் கிடைச்சது எங்கே அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம். பிக்கஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொஹஞ்சதாரோ, அங்கே தான் கிரேட் பாத் கிடைச்சது. காமன் பாத் அல்லது கிரேட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, அங்கே கிடைத்த குளம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறது முக்கியம். இதுதான் குளம். அதாவது நார்த்து சைடும் சவுத்து சைடும் ஸ்டேர்ஸ் இருந்திருக்கு. ஸ்டேர்ஸ் அப்படின்னா படிக்கட்டுகள் இருந்தது. நார்த்து சைடும் சவுத் சைடும் பார்த்திங்கன்னா ஸ்டேர்ஸ் ஆர் தேர். வாட் இஸ் பை ஸ்டேர்ஸ்? படிக்கட்டுகள் இருந்திருக்கு. அதே பார்த்திங்கன்னா
வெஸ்ட்டும் ஈஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இருந்திருக்கு. அதாவது துணி மாற்றுறதுக்கூடிய அறைகள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கு? வெஸ்டர்ன் ஈஸ்ட், அதாவது கிழக்கு மற்றும் மேற்கில் வந்து என்ன இருந்திருக்குன்னா துணி மாற்றும் அறைகள், ரூம்ஸ். பட் இதெல்லாம் ஸ்டேர்ஸ், படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த படிக்கட்டுகள், இந்த ஸ்டேர்ஸ் வந்து சுட்ட செங்கல்களால் ஆனது. இந்த ஸ்டேர்ஸ் பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கல், பர்ன்டு பிரிக்ஸ். அதில் இன்னொரு விஷயம், இந்த சுட்ட செங்கல்கள் வந்து எங்கே கழிவு நீரை மூடுறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த செய்தியை அங்கே சொல்ல மறந்துட்டேன், ஸோ இங்கே நோட் பண்ணிக்கோங்க. மற்ற எங்கேயுமே பயன்படுத்தலை, சரிங்களா? சுட்ட செங்கல்கள் வேறு எங்கேயும் பயன்படுத்தலை. இங்கே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கழிவு நீரை கொடுத்து கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? நல்ல கற்கள், அதாவது மாற்றி சொல்லிட்ட, சுட்ட செங்கல் கிடையாது. இன்னும் ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். கழிவு நீரை மூடுவதற்கு கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற இடத்துல எங்கேயுமே கற்களை பயன்படுத்தலை. கற்கள், ஸ்டோன்ஸ், தேர் யூஸிங். கழிவு நீரை மூடுறதுக்கு பயன்படுத்தப்பட்டது ஸ்டோன்ஸு. ஆக்சுவலாக இந்த பாத் பற்றி பார்ப்போம். இங்கே எதுக்காகனா ரிச்சுவல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் பை ரிச்சுவல் பாத்திங்? அதாவது சமய சடங்கு முறைகள் அப்போ வந்து குளிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த படிக்கட்டுகள் வந்து சுட்ட செங்கல்களால் ஆனது. ஸ்டேர்ஸ் ஆஃப் த பாத் born bisque for common that created north and south. தெற்கு, வடக்கு மற்றும் தெற்கில் மட்டுமே என்ன உங்களுக்கு 2 இடத்துலையும் தான் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது. கிழக்கு மேற்கா உடை மாற்றும் அறைகள் அமைக்கப்பட்டிருந்தது, சரியா? இதை பற்றி பேசுகிறதுக்கு இவ்வளோ தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸிங் அந்த இதில் வந்து இயற்கையாக பயன்படுத்தப்பட்ட அந்த கழிவு நீர், அந்த நீர் வந்து வடியாமல் இருக்கிறதுக்காக அந்த என்ன சொல்கிறதுனா இயற்கை தார் பூசப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. தார், நேச்சுரல் ரெசின்ஸ் பயன்படுத்தியிருந்தாங்க. நேச்சுரல் ரெசின்ஸு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ரெசின்ஸால் என்ன ஆகுதுன்னா அந்த குளத்தில் ஃபில் பண்ணப்பட்ட வாட்டரானது வேறு இடத்துல வடியாமல் கீழே போகாமல் அப்படியே இருந்திருக்கு. இந்த கிரேட் பாத் வந்து எங்கே கிடைச்சதுன்னா மொஹஞ்சதாரோவில் தான் கிடைச்சிருக்கு. சரி, அடுத்தது ஒரு கொஷின் கேட்குறேன். இதே மாதிரி அர்பன் பிளானிங் போட்டு இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட முதல் நகரம் எது? ஃபர்ஸ்ட் சிட்டி இன் இந்தியா அர்பன் பிளானிங் in which city created using the urban planning as a IVC. ஃபர்ஸ்ட் சிட்டி கேள்வி கேட்கலாம். பார்த்தீங்கன்னா சண்டிகர். இந்த சண்டிகரை வந்து இந்த ஐவிசி, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பயன்படுத்தி அதே மாதிரியே தான் வடிவமைக்கிறாங்க. இதை வடிவமைச்சது பார்த்தீங்கன்னா லீ கம்போசியர், பிரெஞ்சு ஆர்கிடெக்ட். இந்த சண்டிகர் வந்து எதனுடைய இன்ஸ்பிரேஷனு? ஐவிசியோட இம்ப்ரெஷன். ஐவிசின்னு அர்த்தம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இம்ப்ரெஷனில் தான், சரிங்களா? விச் வாஸ் சண்டிகர் இஸ் அ ஃபஸ்ட்டு டிசைன்டு. சண்டிகர் இஸ் ஃபஸ்ட்டு பிளான்டு சிட்டி இன் இந்தியா. ஃபஸ்ட்டு பிளான்டு சிட்டின்னு, சரிங்களா? சரி, இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்ஐஜி, எம்ஐஜி, ஹெச்ஐஜி மூணுமே பக்கத்தில் இருக்கும். எல்ஐஜினா லோயர், அந்த மாதிரி சின்னது, மிடிலு, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் நம்ம? ஹைன்னு சொல்லலாம், சரிங்களா?
இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2016 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ட்ரைனேஜ் ப்ராப்ளத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. பேப்பர் 3ல் மெயின்ஸில் 2016 ட்ரைனேஜ் ப்ராப்ளம். ட்ரைனேஜ் ப்ராப்ளத்தை ஐவிசி பீப்புள்ஸு எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பேப்பர் 1ல் ஒரு கொஷினும் பேப்பர் 3லேயும் 2வது கொஷினும் கேட்டிருந்தாங்க. பேப்பர் 3ல் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ட்ரைனேஜ் ப்ராப்ளத்தை எப்படி நீங்கள் டீல் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதே ஆன்சரை நம்ம ரெண்டுக்குமே எழுதுனோம்னாவே ஆன்சர் உங்களுக்கு இதில் 25 மார்க் வாங்கியிருக்கலாம், இதில் 25 மார்க்ஸ் வாங்கியிருக்கலாம். ஸோ இதே கேள்வி ஜியாகிரஃபியில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. சேம் கொஷின், சாலிட் ஸ்டேட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு படிப்போம். ஸோ நம்ம சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கும் பொழுது ஐவிசி பற்றி படிப்போம். சரிங்களா, நம்ம அதை பற்றி சொல்லுவோம். இது வந்து எப்போ கேட்டாங்க, 2014 கேட்டிருக்காங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு ஜியாகிரஃபியில். அது 2016 பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ப்ராப்ளம் சேம் கொஷின். வாட் இஸ் த ஹவு டு ஹேண்டில் த ஐவிசி பீப்புள்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் ப்ராப்ளம். அதாவது சிந்து சமவெளி மக்கள் வந்து எப்படி வந்து கழிவுநீர் மேலாண்மையை அதை வந்து எப்படி வந்து கையாண்டனர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே பேப்பர் 3ல் பார்த்தீங்கன்னா இன்றைய நகர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள், அதாவது கழிவுநீரை பயன்படுத்துவதில் மேலாண்மை செய்வதில் இருக்கும் மிகப்பெரிய சவால்கள் யாவைன்னு கேட்டிருந்தாங்க. அதே 2014 ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஜியாகிரஃபி, அதாவது புவியியலில். என்ன கேள்வி அப்படின்னா, திடக்கழிவு மேலாண்மையை தற்காலம், முற்காலம், ஏன்ஷியன்ட், சரிங்களா, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் எப்படியெல்லாம் வந்து மக்கள் வந்து ஹேண்டில் பண்ணாங்க, கையாண்டனர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நமக்கு நடுவுலலாம் எந்த ஒரு பெரிய எஃபெக்டும் கிடையாது, எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா ஐவிசி தான். ஐவிசி பற்றி தான் நாம் அங்கே எழுதணும். சாலிட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா ஜிப்சம் பயன்படுத்தி நம்ம இந்த ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டோம். பட் தற்காலத்தை ப்ரெசண்ட்டில் அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்துனாங்க, இந்த ஒரு வார்த்தையை ஜிப்சம் பயன்படுத்தி அந்த குழிகளை ஏற்படுத்தி அதில் வந்து திடக்கழிவுகளை சேமித்து நீரை மட்டும் வெளியேற்றிட்டு அந்த திடக்கழிவுகளை அப்பப்போவே அப்புறப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்து அதே விஷயத்தை இப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத எழுதுறதுல தான் ஜியோகிராஃபியில் இருக்குது. இதுதாங்க சார் குரூப் 1 ஆகட்டும், யூபிஎஸ்சி ஆகட்டும். ஸோ இவ்வளோ தான் மேட்டர். சரி, அடுத்தது கொஷினு எக்கனாமிக்ஸ். மக்களோட எக்கனாமிக் எப்படி இருந்துச்சு நல்லா நம்ப வச்சுக்கங்க. எக்கனாமிக்ஸ், இந்த எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு எக்கனாமி, அதாவது விவசாயம் சார்ந்த பொருளாதாரமாக இருந்தது. சரிங்களா, மேஜர் காப்ஸ் நிறைய கிடச்சிதுங்க. காப்ஸ்னால் என்ன அர்த்தம், என்னென்ன உணவுப் பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னா வீட், அதாவது கோதுமை, பார்லி, அடுத்தது மில்லட்ஸ் சிறுதானியங்கள், ரே, பட்டாணி. பயன்படுத்தியது வேற, விளைவித்தது வேற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது காட்டன் இம்பார்ட்டன்ட், மிக முக்கிய பயிர் காட்டன். ஆக்சுவலாக ரைஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கல, ஒரே இடத்துல மட்டும்தான் கிடைச்சது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த மாதிரி
இந்த விஷயமெல்லாம் எதெல்லாம் விளைஞ்சதோ அதையெல்லாம் விட்டுட்டு கோதுமை பார்லி மட்டும்தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. பட் மீதி எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். காட்டன் முக்கியமாக பயன்படுத்து. அப்போ காட்டன் இருந்திருக்குன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கும். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் எங்கெல்லாம் இருந்தது? ஆனால் சொல்கிறாங்க காட்டன் முதலில் உலகில் காட்டன் அதாவது பருத்தியை விளைவித்தது வந்து ஐவிசி பீப்புள்ஸ் அப்படிங்கிறாங்க. விளைவித்தது உலகிலேயே முதல்ல விளைவித்தது எது? விளைவித்தது யார்? ஐவிசி, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் தான் பருத்தியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பருத்தி இருந்தால் கண்டிப்பாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கும். டெக்ஸ்டைலில் என்ன அர்த்தம்? துணியோடைய டெக்ஸ்டைல், அதாவது துணி நூற்பாலைகள் இருந்திருக்கணும். அது எங்கே இருந்துச்சுன்னா மீரட் ஏரியாவில் இருந்திருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிள் ஆலம்கீரில் தான் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்தது காலிபங்கன். அடுத்தது எங்கே கிடச்சிதுன்னா மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. சரி, காட்டன் மேக்கிங் க்ளோத் தான் டெக்ஸ்டைல் என்ன அர்த்தம்? பருத்தியிலேருந்து துணியாக தயார் செய்யக்கூடிய இடம் தான் ஆலம்கீர், காலிபங்கன், மொஹஞ்சதாரோ. சரி, சில காப்ஸ் அதாவது சில உணவுப் பொருட்கள் வந்து வெளிநாட்டிலேருந்தும் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. தேர் இம்போர்ட்டட். எதெல்லாம் கிடைக்கலோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓமன்லேருந்து எடுத்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அடுத்து சுமேரியா அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? சில பொருட்களை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? காப்ஸ் அதாவது உணவுப் பொருட்களை. அடுத்தது அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி, அதாவது விவசாய ஏற்றுமதி இறக்குமதி எந்தெந்த நாடுகளில் செய்யப்பட்டிருந்தது? முதல்ல ஓமன், அடுத்து சுமேரியா, இன்றைய பாக்தாத். சரிங்களா? அடுத்தது தில்மும். அடுத்தது என்னது சொல்லுவாங்க? தில்மும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்றைய அந்த பேர் பார்த்தீங்கன்னா பஹ்ரைன். அடுத்தது மெசப்டோமியா, சொல்லவே வேணாம், மெசப்படோமியா. ஆனால் நம்ம புக்கில் வந்து மெசப்டோமியா மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. எகிப்து. அடுத்தது ஆப்கானிஸ்தானம். அடுத்தது ஈரான் கோஸ்டல் ஏரியாவில் நடந்திருக்கு. சரி, ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லைங்களா, ரைஸ் ஒரே ஒரு இடத்துல தான் கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு. 2 இடம் எங்கன்னா ரங்பூர், லோத்தல். இந்த 2 இடங்களில் தான் வந்து என்ன நடந்திருக்கு? ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. மற்ற எங்கேயுமே ரைஸ் கிடையாது. மற்ற இடத்துலலாம் கோதுமையும் பார்லியும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை சொல்லி கொடுத்தாச்சு. கராச்சி, ஓகே, இதெல்லாம் அன்னைக்கே போட்டோம், போன இதுலேயே பார்த்தாச்சு. இதெல்லாம் தொடக்கம் முடிஞ்சிச்சு. திட்டமிடப்பட்ட நகரங்கள் எங்கெங்கே இருக்குது? ஹரப்பா பஞ்சாப், பிபின்னு போகிறோம், பஞ்சாப்பு. அடுத்தது பாகிஸ்தான். அடுத்தது மொஹஞ்சதாரோ, சிந்து, பாகிஸ்தான். அடுத்தது வந்து டோலவிரா. சரிங்களா?
அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, டோலவிரா லோத்தல். லோத்தல் பார்த்திங்கன்னா சுர்கோட்டா குஜராத்தில் இருந்திருக்கு. 2 இடமும் சுர்கோட்டா குஜராத்து, இந்தியா இடம். அடுத்தது பனவாலி, ராக்கி கெர்கி, ஹரியானா, இந்தியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ், இது ரீசெண்டாக கண்டுபிடிச்சது. அடுத்தது சார்கோட்டா குஜராத், இந்தியா. ஹரப்பாவின் முக்கிய நகரங்கள். அரண்களால் பாதுகாப்பட்ட தன்மை, நன்கு திட்டமிட்டப்பட்ட தெருக்கள், சந்துக்கள், கழிவுநீர், இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது சுடாதன்னு காமனாக சொல்லிட்டாங்க. எதெல்லாம் சுட்ட செங்கல்களால் பயன்படுத்தியிருக்கேன், எதெல்லாம் சுடாத செங்கல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கழிவுநீர் வடிகால் அமைப்பு வந்து எப்படி இருந்திருக்கு, வீடுகள் வந்து சேற்று மண்களால் கழிவுநீர் வடிகால் சுட்ட செங்கலால் கட்டப்பட்டிருந்தது, வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தது. இந்த விஷயத்தெல்லாம் எத்தனை சிங்கிள் ஸ்டோரி, டபுள் ஸ்டோரி, ட்ரிபிள் ஸ்டோரின்னு சொல்லிட்டு 3 பிளேஸாகவே இருந்திருக்கு. புரியுதுங்களா? அடுத்தது நான் மொஹஞ்சதாரோ வந்து ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். இது கோட்டை பகுதியை தாழ்வாகவும் நகரம் இருவேண்ட பகுதி. இதை பற்றி எல்லா டீட்டெயிலாக சொல்லிட்டேன். வீட்டு சுற்றிலும் அறைகள் கூடிய முற்றம் காணப்பட்டிருக்கு. நகரத்தின் கோட்டைப்பகுதி முக்கியம் வாய்ந்த ஏற்படுத்திக்க அமைப்புகள் காணப்படுகிறது. இதை பொதுமக்கள் சிலராக பயன்படுத்தி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் சேமிப்பு கிடங்காக அடையாளம் செய்யப்பட்டுள்ளது. மொஹஞ்சதாரோவில் தான் பெரிய குளம் பற்றி பேசணும். கிரேத் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் சவுத்தை பற்றி பேசியிருக்கோம். சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து நீர் புகாதபடி அங்கே இருக்குது. பிற கட்டுமான தானிய கிடங்குகளெல்லாம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கழிவுநீர் வடிகால் வசதி எப்படி இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயில் சொல்லியிருக்கேன். சரி, வாழ்வாதாரம் பொருளாதார உற்பத்தியும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அங்கே என்னென்ன கோதுமை, பார்லி, அவரை வகைகள், தான் கொண்டக்கடலை, எள்ளு, வெவ்வேறு திணை வகைகள் உட்பட்ட பயிர்கள் பயிரிட்டன. வேளாண்மைக்கு எடுத்த உபரி வருவாய் தான் அங்கே முக்கிய செயல்பாடுகள். ஹரப்பா மக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இரட்டை பயிரிடல் முறையை ஊடு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பயிர் பயன்படுத்திட்டு மீதி சும்மா இருக்க இடத்துல சின்ன சின்ன பயிரிடங்கள் பயிரிடுறது. ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தியிருக்காங்க. நிலத்தை உழுது விதைக்கும் பழக்கமும் இருக்குது. உழுத நிலங்களை காலிபங்கனில் காண முடிகிறது. பாசனத்துக்கு கால்வாய்களையும் கிணறுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஹரப்பா மக்கள் கலப்பையை பயன்படுத்தியிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது தவறானது? ஹரப்பா மக்கள் மாடுகளை மட்டும் பயன்படுத்தினாங்க. ஹரப்பா மக்கள் கலப்பைகளை பயன்படுத்தி நிலங்களை உழுதினர். ஹரப்பா மக்கள் என்ன செய்யலாம், அவரை விதைகளை பயிரிடுவதற்காக நிலங்களை செம்மைப்படுத்தவில்லை. இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்துட்டு எது சரின்னு கேட்பாங்க. இல்லை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹரப்பா மக்கள் வந்து கலப்பையை பயன்படுத்தியிருக்காங்க, அது எங்கே கிடைச்சிது? அப்போ காலிபங்கன் கொஷின் கேட்கலாம். காலிபங்கனில் போர்ட் இருந்துச்சு, அதாவது துறைமுகம் இருந்தது. லோத்தல்ல என்னது மக்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பயிர் அந்த கலப்பையை பயன்படுத்தி உழுதுருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது கீழ்கண்டவற்றில் எது சரி? 1 2 சரி, 1 சரி 2 சரி, இரண்டுமே தப்புனா ரெண்டுமே தப்பு தான். ஏன்னா காலிபங்கனில் தான் நமக்கு உழவு கலப்பையை பயன்படுத்தக்கூடிய உழுது நிலங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. விலங்குகளை பழக்கப்படுத்துதல். ஸோ நம்ம இன்னும் இருக்குது, மெட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது, சொசைட்டி பற்றி பேசணும், ரிலீஜியன் ப்ராக்டிஸ் பற்றி பேசணும், சீல்ஸ் பற்றி பேசணும், பெண் தெய்வ வெளிப்பாடு, இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது இதோட முடியுது. அடுத்த வகுப்பு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த தோழர்கள் தோழி அனைவருக்கும் நன்றி. நம்மளுடைய வகுப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் வந்துடுங்க. அதில் கீழே டிஸ்கஷன் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விடயங்கள்லாம் நிறைய கிடைக்கும். நிறைய புக்ஸ்லாம் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.